ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க, என்னடா நம்ம பெரியம்மா இப்படி மாசா இறங்கிட்டாங்கன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம பெரியம்மா இப்ப பூதமாயிட்டாங்க. என்னடா சொல்ற, அதுக்குள்ள மேல போய் சேர்ந்துட்டாங்களான்னு கேக்குறீங்களா? அதாங்க இல்ல, நம்ம பெரியம்மா வந்துட்டு மல்லியோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற எண்ணத்துல பேயா மாறிட்டாங்க. ஆமாங்க, குண்டு பேய். சும்மா பூசணக்காய் மாதிரி சும்மா தலை இருக்கிற குண்டு பேய். இந்த குண்டு பேய் என்ன பண்ண போகுது, எப்படி எல்லாம் போலி ரேணுகா சுடர் வெளியே வச்சு சும்மா ஆட்டு ஆட்டி படைக்க போகுது அப்படிங்கிற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் அடுத்த வீடியோல அப்லோட் பண்ணலைங்க. இதே வீடியோல சொல்றேன், கேளுங்க. அப்படி என்னடா நடந்துட்டு இருக்கு, நம்ம குண்டு பேய் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேக்குறீங்க. சொல்றவாங்க, என்ன நடந்துச்சுன்னா, விஜய் வந்துட்டு ரேணுகாவுக்கு ஒரு கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி வந்து கொடுக்குறாங்க. அதையும் அவ வாங்கிட்டு ஜாலியா சந்தோஷமா வச்சுக்கிறா. ஆனா அதே இடத்துல இருக்கிற நம்மளோட மல்லிக்கு விஜய் எதுவுமே வாங்கிட்டு வந்து கொடுக்கலைங்க. அவங்களும் சோகமா ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் விஜய் வெளியே இருந்து ஒரு பை கொண்டு வந்து கொடுக்குறாரு. என்ன பையன் பாக்குறீங்களா? புடவை. ஆமாங்க, அந்த பாக்ஸ்ல வந்து சாரி இருக்கு. மல்லிக்காக ஆசாசியா கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆனா அவர் பண்ண தப்பு என்னன்னா, ரேணுகாவுக்கு மட்டும் ஒரு கவருக்குள்ள அழகா வச்சு ஏதோ கோல்டு செயின் மாதிரியோ ஒரு நல்லா பில்டப் பண்ணி கொடுத்துட்டு மல்லிக்கு ஒரு சாதா பாக்ஸ்ல சாதா புடவை கொடுத்தது எனக்கு ரொம்ப வருத்தங்க. ஆனா மல்லிக்கு அது வருத்தம் கிடையாது. ஏன்னா மல்லி ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா, சிம்பிள் அண்ட் கியூட். ஸோ அதனால அவங்க இந்த சாதா புடவை சும்மா சாக்லேட் மாதிரி அழகா லட்டு மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ அதனால அவங்க எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இப்படி போயிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம பெரியம்மா வந்துட்டு ஏதோ நானே பாத்துக்கிறேன், நாங்க 2 பேரும் பண்ணிடுறோம், கிழிச்சிடுறோம், செஞ்சிடறோம்னு சீன் போட்டீங்க. இதுக்கு மேல உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. இனிமே நானே களத்துல இறங்கி நானே கதகளி ஆடலாம் முடிவு பண்ணிட்டேன். இப்போ நீங்க 2 பேரும் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத உட்காந்து வேடிக்கை பாருங்க. வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியம்மா மாசா கிளாஸா ஒரு பில்டப் பண்றாங்க. அப்படி என்னடா நம்ம பெரியம்மா பண்ணாங்க மாசா அப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க சொல்றேன். என்ன பண்ணாங்கன்னா, கண்ணாடி முன்னாடி தான் திடீர்னு ஒரு உருவம் நவுந்து வருதுங்க. யாரா அந்த உருவம்னு பார்த்தா பெரியம்மா. ஆமாங்க, பெரியம்மா பார்த்தது எனக்கே தூக்கி போட்டுருச்சுங்க. அடா பெரியம்மா, நீ இப்படி மாட்டியா? ஆமாங்க, ரேணுகாவை பயமுறுத்தணுன்றதுக்காக உண்மையான பேய் மாதிரி நம்ம பெரியம்மா வேஷம் போட்டுட்டு மாசா கிளாஸா சும்மா பக்கா பேய் மாதிரி வந்து நிக்கிறாங்க. ஆனா இந்த வயசுலும் பெரியம்மாவுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் எங்கிருந்து வச்சிருந்தாங்கன்னு தெரியல. சும்மா பேய் வேஷத்துல பின்னி பாடல் எடுக்கிறாங்க. ஸோ இப்பவே வேஷத்துல போயிட்டு ரேணுகாவை துண்டை காணும் துணியை காணும் ஓட வைக்க போறாங்களா, இல்ல ரேணுகா இவங்களை பயமுறுத்தி துண்டை காணும் துணியை காணும் ஓட வைக்க போறாங்களா அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு. ஏன்னா ரேணுகா வந்து பேய்க்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா. அவளே ஒரு பேய், அவ எப்படி பேயை பயமுறுத்துவா சொல்லுங்க. ஸோ அதனால இந்த பேய்க்கு பயந்து நடுங்கி ஆட்டம் போடுற இதெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, இவங்க எப்படி பயமுறுத்த போறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக நானும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வியூவர்ஸான நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும் எப்படி இவங்க பண்ண போறாங்க, இதனால உண்மை எதனா வெளிச்சத்துக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கிறேன். என்னோட வீடியோஸ் பிடிச்சா மறக்காம சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக் உங்களோட பொண்ணான ஆதரவை கொடுக்கும்படி மிகவும் பணிவுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னடா பொசுக்கு நீ இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்ட, எங்கேருந்துடா அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாம் ஒரு ஃப்ளோவில் வருதுங்க, என்னங்க பண்ணுறது. வாழ்க்கைன்னா ஒரு வட்டங்க, அதில் ஏற்ற தாழ்வுகள் வரதான் செய்யும். அந்த மாதிரி தான் இந்த ஃப்ளோவும் லைட்டாக வந்து எட்டி பார்க்குது. ஸோ இந்த ஃப்ளோவை வச்சு அடுத்தது என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நண்பர்களே, என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா எனக்கு அது ஃபியூச்சரில் உதவும், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ